மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிஜெக்ஷன் லிஸ்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ள வரப்போகுதுங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்த உடனே நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்துச்சுன்னா நீங்க இந்த 4 விஷயத்துல தெளிவா இருக்கணும். முதல்ல உங்களோட சர்டிபிகேட்ஸ்ல சில சர்டிபிகேட்ஸ் இம்பார்ட்டண்டா இருக்கும், சில சர்டிபிகேட் ப்ரிஃபரபிளா இருக்கும். அதுல நீங்க ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றத இது வரைக்கும் தெரிஞ்சுக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த சிலபஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸா வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பாத்துக்குங்க. அப்புறம் செய்முறை தேர்வுல என்ன நடக்க போகுது, அதுக்கு நீங்க எப்படி ரெடியாக போறீங்க, நேர்முக தேர்வுல என்ன நடக்க போகுது, அதுக்கு எப்படி ரெடியாக போறீங்க அப்படிங்கறத இதுல தெரிஞ்சுக்க போறோம். சோ அதனால முதல்ல இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் இந்த ஆகஸ்ட் மந்தோட எண்டு அல்லனா செப்டம்பர் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு ரிலீஸ் ஆயிடுங்க. ஏன் அப்படின்னா இதை ரிலீஸ் பண்ணினாதான் அடுத்த ப்ராசஸ் அவங்க அக்டோபருக்குள்ள எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த ஒரு ப்ராசஸ்க்காக தான் இப்படி நம்ம சொல்றோம். அதனால சான்றிதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்த உடனே நீங்க சர்டிபிகேட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்க ரெடி பண்ணலன்னா இனிமேலாவது ரெடி பண்ணுங்க. எப்படின்னா உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் ரொம்ப மஸ்ட். ஏன்னா இதுல எக்ஸாமினேஷன் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டுக்கும் 10th ஸ்டாண்டர்டுக்கும் கண்டக்ட் பண்றாங்களா. அப்போ ஒருவேளை நீங்க நிறைய பேர் டிகிரி ஹோல்டர்ஸ் கூட இதுக்கு அப்ளை பண்ணுவீங்க. அப்போ உங்களோட சர்டிபிகேட் ப்ராப்பரா இருக்கணும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த 8th சர்டிபிகேட் கூட எப்படி வேணும் அப்படின்னா நீங்க 8th படிச்சப்ப உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுத்திருக்க மாட்டாங்க, பல பேருக்கு கிடைச்சிருக்காது. சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க படிச்ச ஸ்கூல்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணி வாங்க முடியும். அது நாம முன்னாடி வீடியோலயும் சொல்லி இருக்கிறோம். நம்ம கிட்ட ஆன்லைன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லார்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன், எல்லாரும் வாங்கி வச்சிருக்காங்க. அது வாங்க முடியாத ப்ராசஸ் கிடையாது, வாங்க முடியும். ஏன்னா 8th குவாலிஃபைடுக்கு நீங்க தகுதியானவங்கன்றது அந்த மார்க் ஷீட் அடிப்படையில தான் அவங்க உங்களை கேட்ச் பண்ணுவாங்க. அதனால 8th மார்க் ஷீட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 10th வரைக்கும் படிச்சிருக்கிறவங்கள்ட்ட இயல்பாவே மார்க் ஷீட் இருக்கும், 12th மார்க் ஷீட் இருக்கும், டிகிரி ஹோல்டர்ஸ் கிட்ட டிகிரிக்கான சர்டிபிகேட்ஸ் இருக்கும், ப்ரொவிஷனல் கன்சாலிடேட் எல்லாமே வச்சிருப்பீங்க, டிகிரி சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க. சோ அது மாதிரி அதனால நீங்க படிச்சிருக்கிற சர்டிபிகேட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கி வச்சிருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல கட்டாய சான்றிதழ்கள்னு ஒரு சில இது இருக்குங்க. எப்படின்னா இந்த டிகிரி சர்டிபிகேட்ஸ், உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, ஆதார், ஓகேங்களா, இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாம உங்களுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை கண்டிப்பா உங்களால ஃபில்ஃபில் பண்ண முடியாது. முன்னுரிமை சான்றிதழ்ங்கிறது உங்களோட அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு, இப்ப தமிழ் மீடியம் நான் படிச்சிருக்கேன், நான் இப்போ விடோவா இருக்கேன்னா விடோவுக்கான சர்டிபிகேட், இல்லைன்னா எனக்கு பிசிக்கலி சேலஞ்சுனா பிசிக்கலி சேலஞ்சுக்கான சர்டிபிகேட், அப்புறம் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன்னா அந்த கோர்ஸ்க்கான சர்டிபிகேட், அந்த மாதிரி. அப்புறம் தமிழ் டைப் ரைட்டிங் எனக்கு தெரியும். இப்போ டிரைவர் போஸ்டிங் போறீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் சென்டர் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெனோ டைபிஸ்ட் போறீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிக்கான சர்டிபிகேட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முன்னுரிமை சர்டிபிகேட்ஸ் சொல்லுவோம். அப்ப அது எல்லாத்தையும் நீங்க கேதர் பண்ணி வச்சிருக்கணும். சோ அப்போ நீங்க இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் வந்த உடனே எடுக்க வேண்டியது என்னன்னா இந்த ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணும். சோ வந்த உடனே எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இப்பவே கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததா இந்த பாடத்திட்டத்துல நீங்க தெளிவா இருக்கணும். பாடத்திட்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் வந்தா ஏதோ நம்ம போய் அட்டன் பண்ணி பார்ப்போம்ன்ற ஒரு மனநிலைமையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பேரு நமக்கு தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா சீரியஸா எஃபோர்ட் போட்டு படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சோ படிக்கிறவங்களுக்கு நான் திரும்ப சொல்ல தேவையில்ல. ஆனா இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாடத்திட்டம் அப்படிங்கிறது 2 டைப்ல தான் இருக்கும். ஒன்னு 8ஆம் வகுப்பு தரத்துல இருக்கும், இன்னொன்னு 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கும். இந்த 8ஆம் வகுப்பு தரங்கிறது அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மசால்ஜின்னு சொல்லுவாங்க, அப்புறம் நைட் வாட்ச்மேன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கிளீனர் ஒர்க் அந்த மாதிரி சொல்லுவாங்க, டிரைவர் ஒர்க், இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் தான். அப்போ நீங்க தமிழ் அப்படின்னா 6ல இருந்து 8 வரைக்கும் படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, நீர் பாதுகாப்பு, உபகரண பராமரிப்பு அப்படின்னு சில தலைப்புகள் இருக்கு. அதுல இருந்து தெரிஞ்சு வச்சுட்டு நடப்பு நிகழ்வுகள் ஜனவரியில இருந்து அக்டோபர் வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அந்த 8th ஸ்டாண்டர்டுக்கான எக்ஸாமை நீங்க ப்ராப்பரா எழுத முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10th லெவல் அப்படின்னா நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற புக்கை கவர் பண்ணிக்கணும். மேக்சிமம் 12th வரைக்கும் கவர் பண்ணிட்டா கூட பெட்டர் தான். ஏன்னா 10th லெவல் ஸ்டாண்டர்ட் அப்படின்றப்போ உங்களுக்கு 170 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ்ன்னு பார்த்தோம்னா அதுக்கான பாடத்திட்டத்தை ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். அந்த இந்திய வரலாறு, இந்திய தேசிய இயக்கங்கள், இந்திய அரசியலமைப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் சார்ந்த நடவடிக்கைகள், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான சில டேட்டாக்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நீங்க 10th ஸ்டாண்டர்டுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு போனா பெட்டரா இருக்கும். அதனால பாடத்திட்டம் இப்படிதான் இருக்கும், இதை நீங்க படிச்சுக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர் சொல்லிட்டேன், ஜனவரியில இருந்து செப்டம்பர் வரைக்கும். ஏன்னா அக்டோபர்ல எக்ஸாம் வருது. எக்ஸாமை வச்சு அந்த எக்ஸாம்
மந்த்ல வந்து நடக்க போற கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க போறது இல்ல கொஸ்டினா. அப்ப அதுக்கு பிஃபோரா நடந்த எல்லாத்தையும் உங்க கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. அதனால நீங்க இவ்வளவு மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல கூட கலந்துக்கலாம். கீழே ரோலிங்ல நம்பர் போயிட்டு இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மூணாவதா செய்ய வேண்டியது செய்முறை தேர்வுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுதான். செய்முறை தேர்வுல என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு அலுவலக பராமரிப்பு பணிகளோட நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப எப்படின்னா சில வேலைகளுக்கு, அதாவது வீட்டு அந்த அலுவலக உதவியாளர் வேலைகளுக்கு போறவங்களுக்கு ஒரு சிலிண்டரோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அது வந்து இயல்பாவே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்புறம் ஒரு நல்ல முட்டை இல்லைன்னா காயம் பட்டுருச்சுன்னா அதுல வந்து எதை அப்ளை பண்ணா, வீட்டுல இருக்கிற எந்த பொருள் அப்ளை பண்ணா அது சீக்கிரம் ஆறும். அப்புறம் சமைக்கிறப்போ எந்த பாத்திரத்துல சமைச்சா டேஸ்ட் அதிகமா கிடைக்கும், எந்த பாத்திரத்துல சமைக்கும் பொழுது எந்த வகை சமையலா இருந்தாலும் சமைக்கலாம். இந்த மாதிரி அந்த வீட்டுல பண்ணக்கூடிய வேலைகளை நீங்க கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு போகணும். ஆனா நம்ம அதை பண்ணியிருப்போம், பட் இதெல்லாம் இருக்கான்னு தெரியாது. அப்புறம் சில வெஜிடபிள்ஸ்ல என்ன மாதிரி விட்டமின்ஸ் இருக்கு, சில மில்லட்ஸ்ல சிறுதானியங்கள்ல என்ன மாதிரியான வைட்டமின்ஸ் இருக்கு, புரதம் இருக்கு, இல்லைன்னா வந்து அதுல இருக்கிற அந்த நார்ச்சத்து, அந்த மாதிரி எல்லாம் கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாமிசம், பாத்திர அறிவு, இதெல்லாம் அப்படிதான் சொல்றோம். சரிங்களா? அதனால நீங்க வீட்டு பராமரிப்பு பகுதிகளுக்கு இன்டர்வியூக்கு நீங்க போகும்போது இந்த மாதிரி உங்களோட அந்த வீட்டு பராமரிப்புல இருக்கிற அறிவு சார்ந்த கேள்விகள்லாம் கேட்பாங்க. அப்ப அதை தான் நீங்க செய்முறை தேர்வுலையும் செய்யணும். அதெல்லாம் செய்ய சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அடுத்தது பாத்தீங்கன்னா வாகன திறன். இது வந்து டிரைவிங் போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு ரொம்ப மஸ்ட். சோ உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 வீலரை கொடுத்து ஓட்ட சொல்லுவாங்க. பின்னாடி வந்து கோர்ட்ல இருக்கிற 2 ஹையர் அத்தாரிட்டி உங்களை பின்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. உங்கள்ட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்க உங்களை ஓட்ட சொல்லுவாங்க. நீங்க திரும்பி பார்த்துலாம் பதில் சொல்லிட்டுலாம் ஓட்டக்கூடாது. நீங்க பதிலும் சொல்லணும், அதே நேரத்துல அந்த கியர் சிஸ்டத்துல அப்புறம் வண்டியோட மூவிங் இது எல்லாத்துலயுமே ஸ்மூத்தா நீங்க ஹேண்டில் பண்றீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிராக்டிகல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு அப்படின்னு போய் உட்காரும் பொழுது உங்களுடைய பட்டறிவு படிப்பறிவு ரெண்டையுமே செக் பண்ற மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னன்னு கேக்குறாங்க, தமிழ்னு சொல்றீங்கன்னா அப்ப தமிழ்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆத்தர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பாரதியார்ன்றீங்கன்னா பாரதியாரை பத்தி ஏதாவது தெரியுமான்பாங்க. அப்ப அது மாதிரி படிப்பு சார்ந்த கேள்விகள் இருக்கும். பட்டறிவுனா நீங்க என்ன வேலை பார்த்தீங்க, இல்ல இதுக்கு முன்னாடி என்ன இடத்துல ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கும்போது நீங்க ஏதோ ஒரு ஒர்க் நேச்சர் சொல்றீங்கன்னா அந்த ஒர்க் ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த உங்க ஒர்க் ரிலேட்டடான விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரைட்டுங்களா? அப்படிதான் உங்களுடைய நேர்முக தேர்வு இருக்கும். அப்புறம் சமீபத்திய நிகழ்வுகள், அப்புறம் கோர்ட் தொடர்பான செய்திகள் அப்படிங்கறதெல்லாம் இடம்பெறும். ஏன்னா இது கோர்ட் வேலைன்றதுனால கோர்ட்ல சமீபத்தில் ஏதாவது நியமனம் ஆனவங்க, ஜட்ஜஸ், இல்ல சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு சிவியரான கேசஸ் சம்பந்தமான டீடைல்ஸ், ரைட்டுங்களா, இல்ல உங்க சரௌண்டிங்ல அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்ல ரீசெண்டா வந்திருக்கிற நியூஸஸ், இன்னும் சொல்ல போனா இது இப்ப நம்ம இன்டர்வியூ டேட்ல இருக்கிறோம் அப்படின்னா இன்டர்வியூ டேட் அன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு போறதே பெட்டர். ஏன்னா இன்னைக்கு காலையில பேப்பரோட ஹெட்லைன் என்னன்னு கூட கேட்பாங்க சம்டைம்ஸ். அப்போ நல்ல சார் நான் பேப்பர் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அப்டேட்ல இருக்கணும். அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இன்டர்வியூல இருக்கும். அதுக்கப்புறம் நீட்டான ஒரு ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் நீங்க உங்களை செல்ஃப் கிளீன்ல வச்சிருக்கீங்களா அப்படின்றதுக்கான செக் பண்ற கேள்விகள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதனால இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்ததுன்னா இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது. அதுக்காக நீங்க வந்து இப்பவே இந்த 4 ஏரியாவில் ப்ராப்பரா ரெடி ஆயிருங்க. ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா எப்படியும் உங்க கூட ஒரு 100 மெம்பர்ஸ் அல்லது ஒரு 500 மெம்பர்ஸ் வருவாங்க. அவங்கள டிஃபீட் பண்ணி உங்களுக்கு வேலை வேணும்னா மற்றவங்களை விட நீங்க பெஸ்ட் அப்படின்றத எல்லா ஏரியாவிலும் 4 இடத்துலயும் நீங்க வந்து உங்களோட பெஸ்ட்டை நீங்க காமிச்சாகணும். ஓகேங்களா? சோ இதுக்கான பாடத்திட்டம் என்னங்க, சர்டிபிகேட்ஸ் என்னங்க எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட, இந்த பாடத்திட்டம் சார்ந்த வினாத்தாள்கள் கூட நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோல போட்டிருக்கோம். அதுல நீங்க போய் பார்த்துக்கலாம். ஆன்லைன் வகுப்புகள் தினசரி நடக்குது. அதுல கலந்துக்கிறவங்களும் வேணும்னா கால் பண்ணி கலந்துக்கலாம். அதனால இந்த எக்ஸாம் சீக்கிரம் வரப்போகுது. உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கான டைமிங்கிறது இன்னும் ஒரு 1 or 2 months தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள ரெடி ஆகிறவங்களுக்கு இந்த எக்ஸாம்லயே கிளியர் பண்ணி போக சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த குரூப் 4 அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கான டியூரேஷனோ இல்லைன்னா வந்து அதை படிக்கணும் அப்படின்றதுக்கான போர்ஷனோ அதிகம். இதுல போர்ஷன்ஸ் கம்மி, காம்படிஷன் கம்மி. அதனால உங்களுடைய அந்த நாலேஜை வச்சுட்டு உங்களால சுலபமா இந்த பணியை பெற முடியும். அதனால இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க.
தொடர்ந்து இது மாதிரி நம்ம செய்திகள் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.